கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். ஒரு படம் கூட எடுத்தாங்கல்ல விஜய் சேதுபதியா, என்னப்பா காத்து வாக்கில் 2 காதில், அந்த படத்துக்கு பேர். அவர் என்ன யாரை கட்டிக்கினாரு, ரெண்டுமே ஓடி போயிடுச்சு. ஆனால் இங்கே ஒன்று ஓடாமல் இருக்கும் பொழுது நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா, எப்போவுமே ஆப்ஷன் இருந்தால் குலுக்கி போட்டுற வேண்டியது தான். 2 பேரையும் குலுக்கி போட்டு கடகன்னு குலுக்கி வேறு யாருன்னா எழுதி கொடுக்கணும் சீட்டை. இவரே போட்டாருனாக்கா நல்ல சீட்டாக பார்த்து எடுத்துருவார். சரியா, 2 பேரையும் சொல்லுங்கள், கண்டுபிடிச்சிடலாம். இப்போ உதாரணத்துக்கு சாந்தி காந்தின்னு வச்சுக்கோமே. அவர் காந்தி முதல்ல சொன்னார்னா காந்தி விரும்புகிறாரு, சாந்தியை முதல்ல சொன்னார்னா சாந்தியை விரும்புகிறாருன்னு அர்த்தம். எது கொஞ்சம் தூக்கலோ அதான் ஃபஸ்ட்டு வரும். 2ன்னும் போது அதை வச்சு கூட என்ன பண்ணலாம் செய்யலாம், ஒன்று குலுக்கி போடலாம், இல்லை பேர் கேட்டு என்ன பண்ணலாம், எந்த பேர் ஃபஸ்ட்டு சொல்கிறாரா அந்த பேரை சொல்லலாம். இதுக்கும் மேலேனாக்கா தனியாக கவுன்சிலிங் வச்சு ஒரு 1 லட்சம் கொடுத்தாருனாக்கா நமக்கு நல்லா பதில் சொல்லலாம். நேரில் வந்து 1 லட்சம் கொடுத்து, ஐயா இந்த மாதிரி 2 பொண்ணுங்க இருக்கிறாங்கன்னா, அந்த குரங்கிட்ட போன எது மாதிரி குத்திச்சு அந்த கதை தான். இது கொஞ்சம் தடவி பார்த்து, இது கொஞ்சம் தடவி பார்த்து, இதுக்கிட்ட கொஞ்ச நேரம் பேசி, இதுக்கிட்ட கொஞ்ச நேரம் பேசி, இதை கரெக்ட் பண்ணி, இதை கரெக்ட் பண்ணி, எது கரெக்ட் ஆகுதோ அதை கொடுத்துடலாம். அதுக்குள்ளே அது வேலையை முடிஞ்சிட்ருக்கோம். அப்பா நம்ம 2மே சரியில்லை பொழுது நம்ம தேர்ந்தெடுத்த 2 ஓடிச்சுன்னு இல்லை, காற்று வாக்கா காதல்னு, நம்ம காற்று வாக்கா காதல் வர வச்சுக்க வேண்டியது தான். அப்படியும் ஒரு ஐடியா இருக்குது. குலுக்கி போட்டு எடுத்துக்கலாம், இல்லை பேர் சொன்னாக்க எதுன்னு எடுத்துக்கலாம். 2மே இல்லை நம்மக்கிட்ட எடுத்து வந்து கொடுத்துட்டா என்ன பண்ணலாம், நம்ம 2 செக் பண்ணி, அந்த காலத்தில் சாமியார்கிட்ட கொடுத்து செக் பண்ணிக்கிறாங்க, நல்லா இருக்குதா இல்லையா பார்த்து சொல்லுங்க அப்படின்ட்டு. அது மாதிரி என்ன பண்ணலாம். ஆனால் பொண்டாட்டி திட்டுவா என்ன, அது வேறு விஷயம். நான் சமாளிச்சுக்கிறேன், அது ஏன் பிரச்சனை, உனக்கு தான் பிரச்சனை வரக்கூடாது. இப்போ 2 இருக்கும்போது என்ன பண்ணக்கூடாது, ஐயோ நான் நல்லது சொன்னேன் நீனா எனக்கு பங்கு போட வரையன்னா கதை அப்படி தான். என்ன பண்ணிது, ஒன்றுக்கு ரொட்டி கச்சிக்குது, ஒரு பூனையும் இது கச்சிது. நாங்கள் 2-3 கதை பார்த்துட்டோம். இப்போது என்ன பண்ணிது, ஒரு ஆற்றுல ஒரு பூனை மீனை பிடிச்சிட்டுக்குது, வாழை பிடிச்சிட்டுக்குது. அது வந்து இழுக்குது, பூனையால் முடியல, போராடுது. இன்னொரு பூனை கூப்பிட்டுக்குது, கமான் ஹெல்ப் மீ அப்படின்னோடனே அது தலையை பிடிச்சிட்டுக்குது. சரி அப்படின்னு மேலே எடுத்து வச்சிட்டாங்க. எடுத்து வச்சிட்ட உடனே இப்போது என்னன்னா பாதி கூட எடுத்துன்னுக்கலாம். முழு மீன் எனக்கு தான் சொந்தம், நான் தானே தலையை பிடிச்சேன். இல்லை என்ன பண்ணியிருக்கேன், அது அந்த பூனை கேட்டுக்குது. இந்த பூனை சொல்லிது, வாழை நான் தானே முதல்ல பிடிச்சேன், நான் முதல்ல பிடிச்சதுனால எனக்கு சொந்தம் வந்து இது. அந்த நேரம் பார்த்து ஒரு கரடி வந்துக்குது. எப்பவுமே கரடிங்களுக்கு வந்தால் அது ஒரு பெரிய ஆனந்தமாக தான் வரும், கண்ணுக்கு என்ன ஒரு ஆனந்தம். கரடி வந்து 2 பிள்ளை என்ன சண்டை போட்டுக்கிறீங்க போடுங்க அப்படின்ட்டு மொத்த பூனையும் மீனையும் அது சாப்பிட்டு போயிட்டு. இப்போ 2 பிரச்சனையை எடுத்து போய் யாருக்கிட்ட சொன்னால் என்ன பண்ணுறாங்க. இவ்வளோ கொடுமையான ஆள்கிட்ட இந்த கேள்வி கேட்டோம்னா நான் என்ன பண்ணுறது, நானும் பசியோடு இருக்கிறேன் தானே, எப்படி இருக்குதோ தெரியலையே. அதனால் இது மாதிரி கேள்வியெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஐயோ இந்த ஆள்கிட்ட போய் 2 பொண்ணு நல்லா இருக்குதுன்னு சொன்னால் 2 பொண்ணுமே நல்லா இருக்குதுன்னு நான் வச்சுன்னா என்ன ஆகுறது. இதெல்லாம் பதிலா, இதெல்லாம் ஒரு சாமியாருக்கு அழகாயா, கடவுள் புரிஞ்ச மனுஷன் பேசுகிற பேச்சா, இதெல்லாம் பேசலாமா? இது மாதிரியே கேட்க மாட்டிங்களா நீங்கள்? அங்கே உட்காந்து சிரிச்சுன்னுக்கிறீங்கன்னு கேட்பாங்க அம்மானில், என்ன பண்ண போகிறீங்க கேளுங்களா. இதெல்லாம் நியாயம் இல்லைங்கய்யா, அவர் 2 பொண்ணில் ஒரு பொண்ணு தானே சொல்லணும், 2 பொண்ணையும் உங்ககிட்ட இன்னொரு சொல்கிறீங்களே நியாயமானு கேளுங்க. கேட்பீங்க? ஏன் தெரியாது தான் இல்லை, இன்னொரு குத்து செக் பண்ணால் தானே தெரியும். தடவை கிடி பார்த்து மேலே எப்படி இருக்குது, கீழே எப்படி இருக்குது, மேலே கீழெல்லாம் தேருமா, இதெல்லாம் பார்க்கணும்ல. நம்ம பார்க்காம என்ன சொல்ல முடியாது. கண்மூடித்தனமாக 2ல் 1 நான் என்ன பண்ணுறது, நான் என்ன பண்ணா 500 ரூபாய் 1000 ரூபான்னு என்ன சொல்லலாம், நான் 1000 ரூபான்லாம். ஏன் நம்பரில் வித்தியாசம் இருக்குது, 500 எங்கே 1000லாம் அப்படி தானே. 2மே சமமாக இருக்குதுன்னா நான் என்ன பண்ணுறது. அப்போ நம்ம தான் செக் பண்ணி பார்க்கணும். அப்போ இங்கே அங்கே நிற்க வச்சு தூக்கி பார்த்து இறக்கி பார்த்து, ஆமாம் அமுக்கி பார்த்து அதெல்லாம் பண்ணி பார்த்து சொல்லணும், இது இவ்வளோ தூரம் வேல்யூ, இது இவ்வளோ வேல்யூ வேரியன்ட்டு. எங்கள் அப்பா எனக்கு பொண்ணு பார்க்கும்போது அப்படி தான் சொன்னாருங்க, மேலே கீழெல்லாம் நல்லா இருக்குதுடா பார்த்து கட்டிக்கோன்னு. ஆமாம் அந்தளவுக்கு எங்கள் அப்பா தெளிவாக தான் இருந்தார். பின்னாடி தான் எனக்கு புரிஞ்சுது மேலே கீழேன்னா என்னான்ட்டு. ஆனால் அவர் சொல்லும்போது அப்படி தான் சொன்னார், மேலே கீழெல்லாம் நல்லா இருக்கிறாடா கட்டிக்கோன்னு. சந்தோஷம்பா அப்படின்னு. இது மாதிரிலாம் அப்பனுங்க சொல்ல மாட்டாங்களா? சொல்ல மாட்டாங்க. நாகரிகமான அப்பா இல்லை எனக்கு. அது ஒருவேளை ஜாதி வாட்டமாக இருக்கும் போல். ஒரு சமூகம் ஒரு அமைப்பு இருக்குதுல்ல, சோசியல் செட்டப்பு, இது என்னுடைய பின்னணி மோசமாக இருக்குது, கமெண்ட் எழுதுவானுங்க. அதனால தான் அதுமாரி யோசிக்கிறோம் போல இருக்குது. இல்லை நாகரிகமானவங்களாம் அப்படிலாம் பேசுவாங்களா?
அவன் தெளிவாகவே பாட்டிட்டான். பெரிய பொண்ணு வானா, சின்ன பொண்ணு வானா, மாமா அத்தை மட்டும் போதும் மாமா, எமக்கு மாமா அத்தை மட்டும் போதும் மாமா. ஆமாம், தென்னை ஓனம் ஓனமா, பனை ஓலை ஓனமா, ரெண்டுமே வேணாமாம்மா, கோணிக்காந்த போதும் மாமாண்ணா. அப்படி தானே? தயிர் சோது வேணுமா, பிரியாணி வேணுமா, ரெண்டுமே வேணாம், பழைய கஞ்சே போதுமாம்மாண்ணா. மாதிரி பாட்டெலாம் கேட்டுக்கிறீங்களா இல்லையா? அதெல்லாம் நல்லா இருக்குது. பதில் இதுதான். 2ல் 1ன்னா என்ன பண்ணேன் நான்? 1 குழி போடு, பிரச்சனை முடிஞ்சிச்சு. என்கிட்ட வரணும், நான் முதல் ஆப்ஷன் தரல. கெட்டு ஒன்று நீ நேராக எட்டுன்னு வந்துன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன் உனக்கு ஆப்ஷன் கொடுக்குறேன்? அதில் முடியலையா? பேரை சொல்லு, எதை ஃபஸ்ட்டு சொல்கிறேன் அது. அதுலேயும் முடியல, என்ன பண்ணுறேன்? இன்னும் வந்துரு பீஸை கொடு, நான் என்ன பண்ணுறேன்? தேர்ந்தெடுத்து செக் பண்ணுறது சும்மாவா செக் பண்ண முடியும்? அப்படி தானே? இப்போ தங்கம் தானான்னு செக் பண்ணுறதுக்கு எங்கன்னா போனால் சும்மா செக் பண்ணி கொடுப்பான். அங்கே தேக்க போயிட்டாரே, எப்படி கொடுப்பாங்க? ஹால்மார்க்கெல்லாம் போட்டு கொடுக்குறதுக்கு காசு கொடுக்கணுமா இல்லையா? சும்மாவாம்மா பண்ணுவாங்க ஹால்மார்க் போகிறதுக்கு? காசு தானே. பேத்தியா, சும்மாலாம் செக் பண்ணி கொடுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணோம் நம்ம? நல்ல கேள்வி தான் இல்லை? நல்ல வேலை வரும், கூலி வாங்கின்னு செக் பண்ணலாம். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுருக்கேன். ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம்? எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம்? நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம்.